இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். இட்லி, அதுக்கப்புறம் வந்து ரோட்டு கடை கார சட்னி மாதிரி வீடியோ பார்த்து தான் பண்ணியிருந்தேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு எண்ணெயில் தாளித்து எடுத்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு வேறு 2 டைம் வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதை எதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வடைக்கு தனியாக 2 கை அளவுக்கு ஊற வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லன்ச் ரெசிபீஸ் பண்ணிடலாம், லாகின் அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள சொல்லிட்டு மடபடன்னு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து சிம்பிள் சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் வந்து ஆஸ் யூஷுவல் பருப்பு வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளியில் தாளிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு, வேணும்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருந்தேன். அவரைக்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு ஸ்லிம்லேயே நல்லா வேக வச்சுட்டு பொரியலாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி என்னோடய லன்ச் மெனு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் ரொம்ப சிம்பிளாக தான் சமைப்பேன். நிறைய சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ என் ஓரளவுக்கு தான் மேக்ஸிமம் நான் சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, காலையிலையும் மதியமும். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. லாகின் அவள் ஸ்டார்ட் பண்ணுறதால ஈவினிங் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட் வீடியோ எடுத்தால் அப்லோட் பண்ணுறேன். பாய், see you.